ஐயா கூத்தாண்ட சாமி செருப்பு ஒன்று காணாம போயிடுது சாமி. என்ன ஒரு செல்லிப்பட்டீங்களா? எங்கள் வீடியோலாம் பார்ப்பீங்களா? ரெண்டு பேரும் சரி சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன வ்ளாக்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஊர் பக்கத்தில் பிள்ளையார் குப்பம். அங்கே வந்து நம்ம ஊர் பக்கத்தில் பிள்ளையார் குப்பம். அங்கே வந்து கூத்தாண்டவர் திருவிழா. பாண்டிச்சேரியில் வந்து இதுவும் ஒரு திருவிழாவில் வந்து பிரம்மாண்டமாக நடக்கிறது. நான் வந்து விழுப்புரத்தில் தான் கிராண்டாக நடக்கும்ட்டு எங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இங்கேயும் கிராண்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தேன். இப்போ 2வது வருஷமாக இங்கே வரேன். நாங்களாம் வந்து நானும் என்னோட சகலையும் நேற்று வந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நேற்று வந்தாங்க, ஆனால் வந்து அந்த ஃபேஷன் அழகி போட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து திருவிழா பார்க்க வந்திருக்கோம். நானும் வனஜாவும் நாங்கள் 3 பேரும் சும்மா அப்படியே திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? வா. கார் இருக்கும். ஹாய் சொல்லு. என்ன நேற்றுலாம் இருக்கா? நேற்றுலா அம்மா வந்து அம்மா வந்து எது சாமி கும்பிட்டு இப்போ நீ வீட்டுக்கு போகிற. சாமிலாம் கும்பிட முடியாது, சுற்றி பார்த்துட்டு வேணா போகலாம். சுத்தமா புண்ணியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அவ்வளோ க்ரௌடு. இல்லப்பா, நேற்று வந்து ஃபேஷன் ஷோ நடக்கல, அதனால கூட்டம் இல்லை. ஆனால் இன்னைக்கு 2வது நாள் எப்பவுமே கூட்டமே இருக்காது. இன்னைக்கு 2வது நாளும் கூட்டம் இருக்குது. இருக்கு. அதான் 2வது நாள் இந்த வருஷம் தான் கூட்டம் இருக்கு. ஆமா, செம்ம ஜாஸ்தி கூட்டம். இதுல முக்காவாசி பேர் எங்க ஊர்ல இருந்து இருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து, பக்கத்துல இருந்து, அக்கம் பக்கம் எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய திருநங்கையாக்கங்களாம் இருப்பாங்க. மனசாவை தொலைச்சிட்டோம். ஐயோ குழந்தை பாப்பா, அதான் பாப்பா. இவர் வந்து இந்த எக்கே பாப்பா ஒரு பைக்ல எல்லாம் கூட்டத்துல கவரா போட போறேன், மிஸ் பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு காணாம போயிட்டா. இவளுக்கு வந்து சொப்பு சொப்பா வேணும். ஆமா, சிஸ்டருடைய டாட்டர். கரெக்டு தான், சிஸ்டருடைய டாட்டர். ஆனா இத்தனை வருஷத்துல வந்து நம்ம 2வது நாள் வந்து வந்ததே இல்லை. 2வது நாள் வந்து நைட் டைம்ல வந்தது இல்லை. பகல் டைம்ல தான் வந்து போவோம், நைட் டைம்ல வந்தது இல்லை. நைட் டைம்ல இப்பதான் கூட்டமே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, வந்து சீக்கிரமாவே போயிடும். இந்த வருஷம் திருவிழா வந்து வத்சனுக்கு தான் ஹோன்னு போகுது. ஏன்னாக்கா அவங்களுடைய சித்தி வந்தாங்களா, சித்தி வந்து விழுந்து வத்சனை கேர் பண்ணி பார்த்துக்கினாங்க. ஸோ அதனால் அவனுக்கு நிறைய பொருள் வாங்கி கொடுத்தாங்க. திருவிழாவில் அப்போ தான் செம்மையாக என்ஜாய் பண்ணார். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி எடுத்தோம். அந்த கண்ணாடி வந்து அவனுக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணாடி எடுத்தோம். அந்த கண்ணாடி வந்து 60 ரூபா சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு கொடுன்னு சொன்னோம். இல்லை 50 ரூபாய்க்கு வராதுப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரகிக்கும் இன்னொரு கண்ணாடி சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2 கண்ணாடியாக வாங்கிக்கிட்டா 100 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்டோம். சரி 2 கண்ணாடி வாங்கிட்டாக்கா 100 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் வந்து கண்ணாடி போட்டு பார்த்துட்டு வாங்கணும். வச்சனுக்கு கண்ணாடி வந்து செம்மையாக அழகாக இருந்தது. நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து கண்ணாடி போட்டு பார்த்தோம். அவ்வளோ க்யூட்டாக இருந்தான் வத்சன். ஸோ அதனால் வந்து நாங்களே வந்து பிக்சர்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் திருவிழாவில். அப்பா, ஒரு வழியாக கண்ணாடியை வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 கண்ணாடி எடுத்தோம். ஒன்று வந்து அக்கா பொண்ணுக்கு, இன்னொன்று வந்து வத்சனுக்கு. வத்சனுக்கு வந்து அக்கா பொண்ணுக்கு அந்த கண்ணாடி தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக 2 கண்ணாடியும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அந்த இடத்துல இருந்து. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. அதனால் உள்ளெல்லாம் எங்களால் போக முடியல. வெளியிலேருந்தே சாமியை வந்து நல்லாவே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே எந்த கடைக்கு போகலான்ட்டு பேசிட்டு ஒரு கடையாக புகுந்துட்டு இருந்தோம். அப்படியே நம்ம வாங்கின கண்ணாடியை வந்து வத்சனுக்கு போட்டு விட்டு அழகு பார்த்தாச்சு. அழகாக இருந்தான் பார்க்கவே.
அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே திருவிழா கடையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கக்குள்ளே பலூன்லாம் அழகாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பலூன் ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு வனஜா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தா, அக்கா பொண்ணுங்க 2 பேருக்கும் ஸ்கெட்ச் பென்சில், அதுக்கப்புறம் கலர் பென்சில், அப்புறம் அந்த டாய்ஸ் பென்சில், அழகாக அந்த பென்சில் பென்லேயே டாய்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அழகாக பேக் சைடில் டாய்ஸ்லாம் வரும், அதெல்லாம் அழகாக பார்த்துட்டு குழந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தா. அந்த மோளம் பென்சில் அது வாங்கலாங்க்கா அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொன்னேன், அது வேணாம், வாங்கினா எல்லாருக்கும் வாங்கணும், பசங்களுக்கு மட்டும் 2 பசங்க ஒரு பசங்க விட்டுட்டுலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிட்டேன். உன்னை வந்து உங்கள் தங்கச்சி வந்து அக்கான்னு சொல்லி கூப்பிடுமா? கூப்பிட மாட்டா. அப்புறம் அக்கா சொல்லிட்டு கூப்பிடுன்னு சொன்ன. அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அக்கா இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிச்சு, நீ தான் இப்போ சொன்ன. சரி, ஒரு வழியாக நாங்கள் அதை வாங்கணும்னு முடிவே பண்ணலை. இப்போ அப்படியே என்ன பண்ணோம், அதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் அதை வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா, அதை வாங்கினா சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வனஜா கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தால் அது வேணாம், வாங்கினா 3மே வாங்கணும், அதுவும் ரேட் இல்லாமல் அது அதிகமாக சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு 3த்தையும் வாங்கினோம். ஆனால் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணோன்னா, சொப்புச்சாமா வாங்குறதுக்காக போனோம். நாங்கள் எப்பவுமே திருவிழா கடைக்கெலாம் போனால் நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம், குழந்தைக்கு மட்டும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அக்கா பொண்ணு வந்து சொப்புச்சாமா கேட்டிருந்தாளா, சரி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடையாக சொப்புச்சாமா ரேட் கேட்டால் அப்படியே ஷாக்காக இருக்குது. சரி, ஒரு வழியாக 100 ரூபாய்க்கு வந்து 5 சொப்புச்சாமா கொடுத்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 6 கேட்டு 6 சொப்புச்சாமாவாக வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திருவிழா கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு லாஸ்ட்டாக வந்து இன்னொரு சொப்புச்சாமா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த சொப்புச்சாமாக்கும் இந்த கடைக்கும் கம்பேர் பண்ணக்குள்ளே ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு வழியாக நல்ல வேளை நம்ம அங்கேயே வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிளேட் வாங்கலான்னு பார்த்தோம். இந்த சட்னி சாம்பார்லாம் தனித்தனியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிளேட் வாங்கலான்னு பார்த்தோம். அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அது எல்லா கடையும் ஒரு கடை கூட விடாது, எல்லா கடையிலையும் போயிட்டு நிற்கிறது. லேடிஸ் கூட வந்தாலே இதுதான். இன்னும் இப்போ எதுவுமே வாங்கலை, அப்போ எது கடைக்கு போனேன் இருக்கான்னு கேட்டு வந்தேன். பிளேட்டு ஒவ்வொரு கடையாக போயிட்டு கேட்டு வர வேண்டியது. நான் கேட்ட பொருள் இருக்கான்னு நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இருந்தால் வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கடையில் நான் போய் கேட்பேன். இப்போ பாத்திர கடைக்கு தானே போனீங்க, முதல்லையும் பாத்திர கடைக்கு தானே போனீங்க, அப்போ அங்கே வாங்கிட்டு வரணும்ல. அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட்டு வா, புரிஞ்சிக்கவே முடியாதுவா. கூட வந்து சுத்துவா இருக்குவா, இப்படி தோக்குது. ஒழுங்கா போடு, உனக்கு தானே வாங்கி கொடுத்து இப்படி கைட்டிட்டு எங்கி போயிரு. அம்மா என்ன பாரு. ஐயா கூத்தாண்ட சாமி, செருப்பு ஒன்று காணாம போயிடுச்சு சாமி. அதை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக தேடி நான் அங்கேயே பார்த்துட்டேன். நான் செப்பல் வந்து பஸ்ஸன் செப்பல் மிஸ் ஆயிடுச்சு. செப்பல் கிடைச்சிட்டு செல்லிப்பட்டீங்களா? எங்கள் வீடியோலாம் பார்ப்பீங்களா? 2 பேருமே சரி சரி, நல்லா இருந்தாலும் பாருங்க. கப்பல் நல்லா இருக்கு. பேபி ஓகே ஓகே, நியூ மேரேஜ். ஓகே பாய். டயர்டாயிட்டுல? செம டயர்டாயிடுச்சு. ஏன்னா எதுவுமே பண்ணல, ஏதோ போயிட்டு வெட்டி போடுறது மாதிரி அவ்வளோ டயர்டு. தான் 5 நிமிஷம் தான் பிள்ளையா இருப்போம். நானே பட்டே வச்சனே, வனஜாதான் போய் வந்தோம். அம்மா வரல. ஏன் அம்மா வரலன்னா, இங்க இருக்கிற ஐனாரப்பன் கோவில் திருவிழாக்கு வரல, அவங்களால வர முடியல இல்லம்மா. ரொம்ப அதனால என்னால வர முடியல, என்னால விடுங்க சாமின்ட்டாங்க. நம்ம ஊர் திருவிழாக்கே அம்மா வரல. சரி, என்னென்னலாம் வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வரல, அவ்வளோதான். இதான் வாங்கிட்டு வந்தேன். வச்சன் கண்ணாடி, சொப்பு ஜாமான் வாங்கினீங்க. நம்மளுக்கு இது வாங்கினேன். அப்புறம் 2 கம்மல் வாங்கினீங்க. அக்கா பொண்ணுக்கு வந்து சொப்புச்சாமா 100 ரூபாய். அதுக்கப்புறமேட்டா வனஜாக்கு இயரிங் வாங்கின கம்பல். அப்புறம் வந்து ஜூஸ் குடிச்சாங்க, வீட்டுக்கு சிப்ஸ். ஜூஸ் குடிச்சு வீட்டுக்கு சிப்ஸ். நாங்க வந்து சுத்தின்னு தான் இருந்தோம். நாங்க மாட்டு நாங்க எதுவும் அவ்வளோ அங்க பெரிய காமெடி என்னன்னா, வசனுடைய செப்பல் வச்சன் செப்பலை காண நான் தான் கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா வச்சுக்கோங்க, வீடு வரைக்கும் அவனை ஒத்த காசு செருப்போட கூப்பிட்டு வந்திருப்போம். நான் செப்பல் இருக்குதுன்னு பார்த்ததும் நாங்க தான்
எங்கெங்கெல்லாம் போனோமோ போன வழியே போய் தேடணுமா செப்பல எடுத்து செப்பல் எப்படி விடுவோம் நான் செப்பல் நல்ல இருப்போம் அழகான எங்களுக்கு அந்த செப்பல் ரொம்ப பிடிக்கும் வச்சன் போட்டுருவோம் செப்பல் அது என்ன அது விடவே கூடாது நீ எங்கெங்க போனப்போ சத்துல புத்துல ஐயா கூத்தாண்டவ சாமி எப்படியா கண்டுபிடிச்சு குத்துட்டு நான் வேண்டிக்கினேன் மனசுல ஆமா இல்லப்பா அந்த செப்பல் வந்து எங்கேயுமே கிடைக்காது அழகான செப்பல் அதனால கிடைக்கும் எங்களுக்கு அதை மிஸ் பண்ணணும் ஒரு இது கிடையாது வந்தே ஆகணும் கிடைச்சி ஆகணும்ட்டு ஒரு விடாமுயற்சியோட தேடணும் கிடைச்சிச்சு அது கிடைச்சா வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கண்ணாடி வாங்கின இடத்துல தான் மிஸ் முதல்ல கண்ணாடி தான் வாங்கணும் அங்கேயே விழுந்துச்சு அந்த செப்பல் இதை அப்புறம் வந்து ஒருத்தவங்க என்ன பின்னாடி சீண்டனாங்க அது எங்க சப்ஸ்கிரைபர் வந்து செல்லிப்பட்டவங்க எங்களை வந்து அவங்களாவே வந்து நாங்க தான் உங்க சப்ஸ்கிரைபர் சொல்லி என்ன சீண்டாங்களா ஒருவேளை நண்பர்கள் யாராவது சீண்டுறாங்களான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் உங்க வீடியோ பார்ப்பேன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கூப்பிடக்குள்ள அவங்கள நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்ல அவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்ப அவங்களும் சொன்னாங்க நாங்க வந்து உங்க சப்ஸ்கிரைபர் அப்படி சொன்னாங்க அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் பேசிட்டு போயிட்டு வரேன் வீடியோ வந்து ரெகுலரா பாருங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பாருங்க நல்லா இல்லைனாலும் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா ஃபெஸ்டிவல் நல்லபடியாக நாங்கள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் எப்பவுமே வந்து விழுப்புரம் போகணும்னு எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து நான் வந்து டைம் இருந்தால் போவோம் அங்கே போனோம் விழுப்புரம் குவாகம் போயிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் இங்கே பிள்ளையார் குப்பத்துலேயும் அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கே நடக்கும் சேம் தான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம இங்கே பார்த்துக்கலாம்னு விட்டுடுறோம் நாங்கள் அந்த கோயிலுக்கு வீட்டுக்கு போயே வருவோம் ஆமா கிட்டதான் இருக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆனா நம்ம ஒரு நாள் குவாகம் போகணும் ஓகேவா சரி விழுப்புரம் நாங்க கண்டிப்பா ஒரு நாள் போவோம் அங்க யாரெல்லாம் போனீங்க இங்க யாரெல்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் இங்க வந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்கன்னா அவங்க செல்லிப்பட்டவங்க ஆமா நம்ம ஊர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் செல்லிப்பட்டுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம புது சேனல் மாமா வீட் பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.